ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, குக்கு வித் கோமாளி அஸ்வினோட ஸ்பெஷல் ரெசிபி டேக்கோஸ் தாங்க எப்படி செய்ய போகிறதுங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிச்ச ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டேக்கோஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி ஒரு 150 கிராம் போல் மைதா எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பேஸ் நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக வரதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுறேன். பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் சோடாவும் ஒரு 4-5 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக ஆயிரும். மைதா மாவுங்கிறதுனால நம்ம பிசைகிறப்ப நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் போல் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. மைதா மாவுங்கிறதுனால நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இல்லாமல் நல்லா திக்காக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு தேய்ச்சி எடுக்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது மேலே காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் தடவி இது குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாக நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு தேய்க்கிறப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதுக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வேறு ஒரு பிளேட்டுக்கு தனியாக மாற்றிடலாம். இப்போ வதக்கின வெங்காயத்தை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இது கூடவே நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தவாலையே இதை வச்சு உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தவாலை மிக்ஸ் பண்ணால் சரியாக மிக்ஸ் பண்ண வராதுங்கிறதுனால நான் தனியாக பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மசாலா நல்லா ஈவனாக எல்லா இடத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வந்து எப்பவுமே நீங்கள் சூடாக இருக்கப்போ சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் எல்லாமே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடும். அதனால் ஃபைனலாக இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மாவு நல்லா நம்மளுக்கு ஊறிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு சின்ன சின்ன சைஸ் பாலாக நான் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம தேய்க்கிற இடத்துல கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு உருண்டை எடுத்து மாவில் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இது வந்து திக்காக இருந்தால் நல்லா இருக்காதுங்க. அதனால் எந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. அதனால் உருண்டை பிடிக்கிறப்பவே கொஞ்சம் சின்ன சைஸ் உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இது நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை தவாவில் போட்டு எடுத்துடலாம். இப்போ தவா நல்லா சூடாகிடுச்சு. தவா சூடானதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை போட்டு நல்லா லைட்டாக நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். கலர் வந்து வெளியே எதுவும் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு 2 சைடும் நல்லா மாற்றி போட்டு சுட்டுடுங்க. இப்போ நல்லா நம்மளுக்கு பபுள்ஸ் நல்லா எலும்பி வர்றது தெரியும். இந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ். நம்மளுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதோட ஸ்டஃபிங் எப்படி ஃபில் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், 2 சைடுமே நல்லா டோஸ்ட்டாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே நான் வந்து இன்றைக்கி சில்லி சாஸ் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் கெச்சப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாஸ் அப்ளை பண்ணி நல்லா ஈவனாக எல்லா இடத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சீஸ் வச்சுக்கலாம். ஸோ சீஸ் வந்து ஒரு சைடாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து மொசரல்லா சீஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த சீஸ்க்கு மேலே மெல்லிஸாக கட் பண்ண ஆனியன் வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஆனியன் கேரட் ரெண்டுமே வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா நீங்கள் வெள்ளரிக்காய் கூட வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசாலாவை சேர்த்து ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க.
இப்போ நல்லா நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம துருவின சீஸ் சேர்த்துக்கலாம். சீஸ் எல்லாம் சேர்த்து இதை நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த ஈவனாக வர மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளோட டேக்கோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தவாவில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு தோசை தவா நல்லா சூடாகிடுச்சு. நான் தவாலே தான் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஓவன் இருந்தால் கூட ஓவனில் கூட டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டேக்கோஸ் இதில் எடுத்து வச்சிடலாம். இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா கலர் ரொம்ப சேஞ்ச் ஆயிரும். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு ஒரு சைடு குக் ஆனதை நம்ம அதுக்கப்புறம் மாற்றி போட்டுடலாம். இப்போ ஒரு சைடு நல்லா நம்மளுக்கு குக் ஆகிருக்கும். இப்போ நம்ம மாற்றி போட்டுடலாம். பாருங்கள், அந்த லைட்டாக அந்த கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா குக் ஆகிருக்கணும். இப்போ அந்த சைடும் நல்லா நம்மளுக்கு குக் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு 2 சைட்லேயும் எஜ்லேயும் நம்மளுக்கு நல்லா ஃப்ரையாக இருக்கும். இப்படி இந்த மாதிரி டேக்கோஸ் அந்த மாதிரி தூக்கி வச்சு இந்த மாதிரி கீழே அடியில் நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகிற மாதிரி ஒரு நிமிஷம் மட்டும் பிடிச்சி வச்சுக்கோங்க. இது கீழேயும் நல்லா நம்மளுக்கு கலர் நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கும். இப்போ எல்லா பக்கமும் நம்மளுக்கு நல்லா ஈவனாக கலர் ரெடி ஆகி நம்மளுக்கு டேக்கோஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான டேக்கோஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.